பிள்ளைகளே நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 34. ஆளுக்கு 5 வசனமாக 4 பேர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 34. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். 5 வரை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். கன்னட பைபிள்ல ஆங்கிலத்துல ஆமென். எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த 2025 வருஷம் ஆரம்பிச்சதுமே சங்கீதங்களை குறித்த ஒரு சங்கீதங்களை நோக்கி ஒரு வாஞ்சையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதிகமா சங்கீதங்களை குறித்து நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். நான் யூடியூப்ல பெரிய பெரிய பிரசங்கியார்கள் பண்ற பிரசங்கம் எல்லாம் கூட எந்த பிரசங்கங்கள் எல்லாம் சங்கீதங்களை தழுவி இருக்கிறதோ அந்த சங்கீதங்களை அதிகமாய் பார்க்க கேட்க ஆரம்பித்தேன். அடுத்ததாக இந்த சங்கீதங்களை என் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் நம்மை படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு நம்மை நடத்தி செல்கிறார். மிக நன்றாக நமக்கு தெரிகிறது. இந்த காலவெளியில நான் சொல்ற இந்த ஆண்டவருடைய வார்த்தைய எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த வருஷம் உலகத்துல நாம 100 வருஷம் உயிரோட வாழ போறதா நினைச்சுக்கிட்டு வாழறோம்.
நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. ஜெபம் கூட கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து உயர்ந்து எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும். ரொம்ப அற்புதமான வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம், வாழ்கிறோம். ஆனா வாழ்க்கையினுடைய நிதர்சனம், ரியாலிட்டி ஆஃப் லைஃப் என்னன்னா, 20 வயசுல செய்யறத 20 வயசுல தான் செய்ய முடியும். 40 வயசுல செய்யறத 40 வயசுல தான் செய்ய முடியும். 60 வயசுல செய்யறத 60 வயசுல தான் செய்ய முடியும். 60 வயது ஆகிட்ட பிறகு 20 வயதிலே செய்ததை செய்யலாம் என்று நினைத்தால் நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். அப்போ நாம வாழ்க்கையில வயசாக ஆக ஒரு ஸ்டேஜஸ் கடக்கிறோம். இந்த சங்கீதங்களின் புத்தகத்தை இந்த ஆண்டுல உங்களுக்கு தெரியும், 40 நாள் காலை ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு கூட 119ஆம் சங்கீதத்தையே இந்த முறை என்ன பண்ணோம், தியானிச்சோம். ஆரோகண சங்கீதத்தை இந்த முறை தியானிச்சோம். இப்படி சரி, இந்த 34ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது, இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சங்கீதம், எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு சங்கீதம். ஏன்னா எங்க ஆல்வின் ஐயாக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குதுல்ல இது? அவருக்கு பிடிச்ச உனக்கு என்னான்னு கேக்குறீங்களா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்துல ஆண் போட்டவர் அவர் தான். என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பொது மேடைகள்ல பட்டிமன்றம் பேசினிருந்த என்ன ஸ்டாப் பண்ணிட்டு மேடைக்கு அழைச்சவர் அவர் தான். வாழ்நாள்ல அவரை மறக்க முடியாது. அவரு ஒரு சங்கீதம் பைபிள்ல எல்லா சூழ்நிலையிலும் பிரசங்கம் பண்ண முடியும்னாக்கா அது 34ஆம் சங்கீதம் தான். வசனமே சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும்னு சொல்லிட்ட பிறகு கல்யாணத்துல, சாவுல, உட்கார வைக்கிறதுல, நிக்க வைக்கிறதுல, காது குத்துறதுல, மூக்கு என்னென்ன பங்கன் வச்சுக்கிறீங்க தர்மா நீங்க? எல்லா பங்கனுக்கும் எது மட்டும் பொருந்தோம் சொல்லுங்க? எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என்று. அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். ஆனா இந்த 34ஆம் சங்கீதத்திற்கு ஒரு விசேஷமான பின்னணி இருக்கிறது. ஸ்பெஷல் பேக்ரவுண்ட், ஒரு விசேஷமான பின்னணி அந்த சங்கீதத்தின் தலையங்கத்திலேயே அது இருக்கிறது. அந்த சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துக்கு மேல என்ன இருக்குது படிங்க. ஆமா, நல்லா கேளுங்க. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எங்க தேடினாலும் இந்த அபிமெலேக்குக்கும் தாவீதுக்கும் கனெக்ஷன் கிடைக்காது. கவனிக்கிறீங்களா நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? யார் இந்த அபிமெலேக்கு? இவன் பேரு ஆகீஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆகீஸ். அவனுடைய குடும்ப பேரு அபிமெலேக்கு. அவனுடைய குடும்ப பேரு, இந்த அபிமெலேக்குன்ற வார்த்தை ஆதி ஆகமத்திலே இருக்குது. ஆபிரகாம் கூட கிட்டே இருக்குது. சாரால என்ன பண்ணான், ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். யார் அவன்? இவங்க குடும்பம் தான். சரி, 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் வசனங்கள் 11 15 வரை. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 15 வரை. ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே,
இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலனிடத்திலே மடிந்து போவேன் என்று தாவீது பயந்து காத்தின் ராஜாவாகிய லாகீசினிடத்திற்கு போனான். அவன் பேரு தான் சங்கீதம் 34 தலையங்கத்துல இருக்கிற அவங்க குடும்ப பேர் என்ன? அவனுடைய குடும்ப பேர் என்ன? அபிமெலேக்கு. அவனுடைய பேர் என்ன? லாகீஸ். புரிஞ்சுச்சா இப்போ? சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னா, என்றைக்காவது ஒரு நாள் தாவீது சவுல் தன்னை கொன்று போடுவார்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு அமாவாசை விருந்து, தாவீத யோனத்தானும் ஒரு பிளான் பண்றாங்க. உங்க அப்பாக்கு என் மேல கோபமா இருக்குதா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அமாவாசை, நீ சாப்பிட போ, நான் வரல. சாப்பிட போறப்போ எனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறான்னு அந்த காலியா இருக்கும். அதை பார்த்ததும் உங்க அப்பா உன்ன கேட்குவாரு, ஏன் வரலன்னு. நீ காரணத்தை சொல்லு, எங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை, போயிட்டு பார்க்க போனேன்னு சொல்லு. அப்போ உங்க அப்பா எப்படி நடந்து கொள்ளுகிறார் பாருன்ற மாதிரியே, தாவீது சொன்ன மாதிரியே சவுல் தாவீது இல்லைன்னு உடனே கோவம் வந்துருச்சு. உன் சிநேகிதன் ஆகிய தாவீது எங்கே அப்படின்னுட்டு யோனத்தான் கிட்ட கேட்டான். அதுக்கு யோனத்தான் சொன்னான், அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, அதுக்காக போயிருக்கிறான். ஒண்ணு, நீ உன் தாய்க்கு நிந்தை ஏற்படுத்தின புள்ள, நீ என் புள்ளையா, நீ உருப்பட மாட்ட, அந்த ஈசாயின் மகனுக்கு தண்டா நீ இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், தாவீது என்ன பண்ணான், அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்னு யோனத்தான் தாவீது கிட்ட முறையிடும் பொழுது, சவுல் கிட்ட முறையிடும் பொழுது சவுல் ஈட்டி எடுத்து யோனத்தானே கொல்ல பார்த்தான். யோனத்தான் விலகிட்டான். அப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, தாவீதை கொலை செய்ய சவுல் விரும்புகிறார் என்பது தெரிஞ்சு போச்சு. ஆகவே யோனத்தானும் சவுலும் தாவீதும் ஒப்பந்தம் பண்றாங்க. தாவீது பாய் சொல்லிட்டு போயிட்டான், புறப்பட்டு போயிட்டான். அப்போ சவுல் கிட்ட தப்பிச்சு போய் இங்க மாட்டிக்கிட்டான். தாவீது எனக்கு தன்னை குறித்து யாருக்கும் தெரியாதுன்னு இவன் நினைச்சான். ஆனா இவனை குறித்து எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அப்ப அந்த ஊரார் என்ன பண்றாங்க, காத்து ஊரார் தாவீதை பிடிச்சிட்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கிறப்ப அரண்மனையில பேசிக்கிறாங்க. சத்துருக்கள் கோட்டையில போய் மாட்டிக்கிட்டான். இப்ப 600 பேரெல்லாம் கூட இல்ல, தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான். சத்துருக்கள் கோட்டையில போய் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்ட போது தாவீது என்ன பண்ணா, வலிப்பு வந்த மாதிரி நடிச்சு வாயில நொர தள்ளி அதை அப்படியே தாடியில வர மாதிரி விட்டுட்டு டோர்ல போய் டோர் போஸ்ட்ல நகங்களை வச்சு என்ன பண்ணிருக்கிறான், அப்படியே புரண்டிட்டு இருக்கிறான். இத பார்த்த உடனே ராஜா என்ன சொன்ன, ஏண்டா நம்ம ஊர்ல இருக்கிற பைத்தியங்க பத்தாதா, புது பைத்தியங்க வேணுமா, இந்த பைத்தியத்தை கூட்டின்னு வந்தீங்களேன்னு சொல்லி தாவீது அவனை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, தூரம் விட்டுருங்கன்னு சொன்னான். அப்போ இப்படி வேஷம் மாறி நடிச்சு தாவீது தன்னை காப்பாற்றி கொண்ட பொழுது எழுதின சங்கீதம் இந்த 34ஆம் சங்கீதம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் நடிகர்கள், நடிகைகள், நாம் எல்லாருமே யாரும் சலைச்சவர்கள் அல்ல. இங்க ஒருத்தர் கூட சலைச்சவர்கள் அல்ல, எல்லாருமே. தாவீது கூட தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ள இந்த அபிமெலேக்கு முன்பதாக நடிச்சான். அவனே கொண்டு போய் அவனை வெளியே விட்டு விடும்படி கட்டளையிட்ட பிறகு தான் தப்பித்து கொண்ட நிலைமையில தாவீது பாடின சங்கீதம் தான் இந்த 34ஆம் சங்கீதம். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டான். அப்ப சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord, or I will praise the Lord at all times. எல்லா வேளையிலும் நான் கர்த்தரை சொல்லுங்க சத்தமா, எல்லா வேளையிலும் நான் கர்த்தரை, அவருடைய துதி எப்போதும். போன் பார்க்கறத நிறுத்திட்டு கொஞ்சம் பைபிளை பாருங்க. கர்த்தர் பார்த்துங்கிறார்.
பைபிளை பாருங்க, ஆண்டருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டருடைய வார்த்தை உள்ள போகாதபடிக்கு சாத்தான் தடை செய்யக்கூடாது. செய்தி முடிகிற வரல யாரும் போன் பார்க்க கூடாது. பார்த்தன்னா பேர் சொல்லி நிக்க வச்சிருவேன். கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு சொல்லுங்க. தாவீது மேன்மை பாராட்டும் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். தாவீது எந்த மாதிரி தன்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை சேர்த்து கொள்ளுகிறான் பாருங்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை. ஏன் அப்படின்னு கேட்டா, 4ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அடிப்படை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. அப்ப இது நம்முடைய கன்ஃபெஷன், அறிக்கையா இருக்கணும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ யாரானா இரு, மனிதர்களை நோக்கி பார்க்கிறத விட்டுட்டு, யார சத்தமா கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த தாவீது சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. யார் கூப்பிட்டதான்? இந்த ஏழை. யார்? தாவீது பாவம் ரொம்ப ஏழை. அப்படித்தானே? இந்த நிலைமைக்கு, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏழை மாதிரி தெரியலாம். இன்னும் அவன் இன்னும் இஸ்ரவேல் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 இவனை குறித்து பாட்டே வந்துருச்சு. ராஜாவினுடைய பகை. யாருடைய பகை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இப்போ கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. இப்போ அவரு திடீர்னு என் போட்டோவை டிவியில போட்டு, இந்த ஒரு ஆள் கேஜிஎஃப்ல இருக்கிறான், இவனை பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல நான் என்ன ஆயிடுவேன், ஸ்டேட் ஃபேமஸ் ஆயிடும். கர்நாடகா ஸ்டேட்ல எல்லாரையும் என்ன எனக்கு தெரியானாக்கா, இவன் யாரா, இவன் சித்தராமையாவுக்கே ஒருத்தன் எதிரியா, யாரா இவன் என்ன தேடின்னு வருவாங்க. தானா சித்தராமையாக்க யாரெல்லாம் எதிராளிகளோ அவங்க எல்லாம் எனக்கு என்ன ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு பக்கம் எடியூரப்பா ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு, இன்னொரு பக்கம் இன்னொருத்தரு குமாரசாமி ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. எல்லா கட்சிக்காரும் உடனே சுத்தினா வந்துடும், கொடிங்க நட்டிடுவாங்க. காலையில ஏஞ்சி வர்றதுக்குள்ள எல்லாம் காத்து நிற்பாங்க, எங்க கட்சியில சரி எங்க கட்சி. புரியுதா இப்போ? அந்த மாதிரி சவுல் ஒருத்தனை பகைக்கிறான்னா, ராஜா ஒருத்தனை பகைக்கிறான்னா அவன் பெரிய ஆளு. அப்படிப்பட்ட தாவீது சொல்றான், இந்த ஏழை துப்பித்தான், அவனை கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடப்படுத்திக்குங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அனுப்புறாராம், அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவங்களை என்ன பண்றாங்களாம், விடுவிக்கிறார். இந்த வசனம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். ஓ டெஸ்ட் அண்ட் see to the Lord is good. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். இங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் இல்ல, அப்போ நம்ம கர்நாடகாக்கான சில சாப்பாடுங்க இருக்கும். உதாரணத்துக்கு பிசி பெல்ல பாத்து வைக்குவோம், அதுக்கு மேல என்ன எல்லாம் தூவோம், காரா பூந்தி எல்லாம். எல்லா பிரேக்ஃபாஸ்டோட அதுக்கு தான் ரொம்ப செலவு. நம்ம ராஜேஷ சகாயமும் 1 லிட்டரு இது கேட்பாங்க, அதுக்கு எது நெய். சரியான சில பாஸ்டங்களுக்கு அது பத்தி என்ன தெரியும், அது இட்லியும் பொங்கலும் பார்த்ததுங்க தமிழ்நாட்டால். அதுகிட்ட வந்து இது வேணாம் அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்றது சும்மா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு, நெக்ஸ்ட் டைம்ல ஒரு முறை டெஸ்ட் பண்ணிட்டா அடுத்த முறையில இருந்து வர பாத்தியே போடுன்னுவாங்க இல்ல. அப்போ ஒரு பொருளை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நமக்கு பார்க்கறது இல்லையே. கண் பார்வையில வச்சதும் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அது பிடிச்சிக்குது. உதாரணத்துக்கு கபாப் இல்ல, அதுக்கு ஏன் சிகப்பு கலர் பூசினாங்க? ஃபர்ஸ்ட் சிகப்பு கலர் போடாத இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, யாருமே சாப்பிடலையா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? அது தெரிஞ்சதுனால தான் நான் முன்னால நிக்கிறேன். உங்களை எல்லாரையும் தூங்காம வச்சுக்கிறதுக்கு நான் எதெல்லாம் ஆயத்தப்பத்தின்னு வருதுவேன். ஆமா, சிகப்பு கலர் பூசி அதை வச்ச ஒண்ணு. இன்னைக்கு தெருவுக்கு என்ன கடை, எல்லாம் பேக்கேஜிங் ப்ரொமோஷன் அப்படி பண்ணிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால அந்த பொருளினுடைய ருசி நமக்கு தெரியறது இல்ல. இங்க தாவீது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான். என்ன அந்த ரெக்கமெண்டேஷன்? கர்த்தர் நல்லவர் என்பதை எனக்கு கலர் போட தெரியல, அதை எப்படி கலர் போட்டு உங்க முன்னால டேபிள்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். அதனால்தான் எந்த இடத்துல நான் போனாலும், ஒவ்வொரு ஆராதனையிலும், ஒரு வீட்டுல நடக்கிற வீட்டு கூட்டத்துல கூட இந்த வசனத்தை சொல்லாம நான் செய்தி என்ன பண்றது இல்ல, ஆயத்தப்படுத்துறது இல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அடுத்த வசனம் எல்லாம் சேர்ந்து, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்ப புரியுதா இது என்னன்னுட்டு? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு முன்னால சொன்ன சாரிபாத் விதவை குறித்து, அந்த விதவை என்ன சொன்ன தெரியுமா? ஐயா, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவுமே அன்றி வேற ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி உம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் மேல ஆணையாய் சொல்லுகிறேன்னு சொன்னான் சாரிபாத் விதவை. கர்த்தர் பார்த்தாரு, தீர்க்கதரிசியின் வாயிலாக பஞ்சகாலம் தீருகிற வரையில மாவும் குறையில, சொல்லுங்க, எண்ணெயும் குறையில. அதுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. சத்தமா? அப்ப இது கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமா? வீட்டுல ரொம்ப குறை வந்துருச்சுன்னு நினைச்சுக்க, என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. எல்லா விளக்கமும் சொல்லலாம், நான் எங்க தேடல, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தனே, அது அட்டனன்ஸ் போட வந்த. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது மகா பெரிய தீர்க்கதரிசிக்கும் பொருந்தும், வானத்திலிருந்து அக்கினியை வர வச்ச தீர்க்கதரிசிக்கும் பொருந்தும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு, 3வது வேளை சாப்பாட்டுக்கு தான் வீட்டில ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருந்த சாரிபாத் விதவிக்கும் பொருந்தும். யார் தேடினாலும் கர்த்தர் அவர்களுடைய அவரை தேடுகிறவர்களுக்கோ. சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இவ்வளவு சொன்ன தாவீது, பிள்ளைகளே வாங்க வந்து எனக்கு செவி கொடுங்க, அங்க பேசி நிக்காதீங்க, அங்க பார்த்து நிக்காதீங்க, என்ன பாருங்க, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள்,
கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். வந்து என்கிட்ட வாங்க, கர்த்தருக்கு எப்படி பயப்படுறது அப்படின்னுட்டு உங்களுக்கு நான் செவி கொடுப்பேன். எப்படி கர்த்தருக்கு பயப்படுறது? நன்மையை காணும்படி, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன தெரியுமா? உன் நாவை எதுக்கு காத்துக்கோ? பொல்லாப்புக்கு காத்துக்கோ. உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு காத்துக்கோ, விலக்கி காத்துக்கோ. வாய்க்கு வந்ததை பேசாத. இங்கதான் இடிக்குது கொஞ்சம். பேசாதே இருந்தா இன்னும் பேச வேணான்னு சொல்ல, உகந்ததை பேசு. எதை பேசு? பரிசுத்தத்துக்கு ஏதுவானதை பேசு, நன்மைக்கு ஏதுவானதை பேசு. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள். நெக்ஸ்ட், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல் எதுன்னு கேட்டா, தீமையை விட்டு விலகிறது, நன்மை செய்யுது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்றது. எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுங்கிறது இல்ல. கர்த்தருக்கு பயப்படுறது எது? எல்லார்கிட்டயும் என்ன பண்றது சொல்லுங்க? சமாதானமா போறது. நான் கூட ரொம்ப சண்டைக்காரன். என் வார்த்தையால் எவ்வளவு பேரை காயப்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? எங்க அப்பா எங்க அம்மா இவங்களெல்லாம் விட்டதே இல்லை. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அடட, அதை சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த வார்த்தையை பேசாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த சொல்லுக்கு சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அவங்க பேசுனதே தப்பா இருந்தா கூட சரி, என்ன போட்டோம் விடு, ஏதோ சொல்லிட்டாங்க என்ன போச்சு அப்படின்னு போயிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு 57 வருஷம் ஆச்சு. 27ல என்ன மாதிரி வாயாடி யாரும் கிடையாது. உண்மை. ஐயோ, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுறாப்பான்னு இப்ப யோசிக்கிறேன், அதெல்லாம் பேசாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. வாய பொல்லாப்புக்கு கபட்டு வசனிப்புக்கு காத்துக்கோ. நெக்ஸ்ட், தீமையை விட்டு விலகி நன்மை செய். நெக்ஸ்ட், அடுத்து தீமையை விட்டு விலகி நன்மை செய். நன்மை செய்யறது ஒண்ணு, தீமையை விட்டு விலகிறது இன்னொன்னு. நம்ம நேரடியா தீமை செய்யறது இல்ல, தீமை செய்யறவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறது. எப்படி? கூட்டணி அமைச்சுக்கிறது. யார் கூட? தீமை செய்யறவங்க கூட. வாயை திறந்தா மற்றவங்களெல்லாம் குறை சொல்லே பேசுறாங்க பாரு, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறது, அவங்க கூட சேர்ந்துக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதே தான் உனக்கும். தீமைக்கு துணை போறவங்களுக்கும் தீமை செய்யறவங்களுக்கும் ஒரே தண்டனை. ஆகவே என் பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிக்கிறேன். நான் சொல்றது கேளுங்க. தீமையை விட்டு விலகி, தீமையை விட்டு விலகு. காலேஜ் படிக்கிற லைன்ல அப்படியே 4-5 ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவன் கூட்டின்னு போய் ஒருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். கொஞ்சம் டேஸ்ட் பண்றான் மச்சான்னுவான், சும்மா கொஞ்சம் நாட்களை வச்சு பாருன்னுவான், சும்மா வரான்னு இருக்கும், வேற ஒண்ணும் இல்லைன்னுவான். வாழ்நாள்ல அந்த பழக்கத்தை விட்டு உன்னால வெளியே வரவே முடியாது. வேணா தம்பி, அது டேஸ்ட் பண்றது வேணா. சிகரெட் உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் அந்த புகையை உள்ள வச்சுன்னு வெளியே விட்டா எப்படி சந்தோஷமா இருக்கும்னு அதை டேஸ்ட் பண்ணியே பார்க்காத. பாதி புகை உள்ள நின்னுடும், உன் லங்ஸ்ல பாதி நாள் உன் வாழ்க்கையை குறைச்சிடும். அது சும்மா கொஞ்சம் அந்த புகையில போட்டு ஓரத்துல அடுக்கி வச்சா எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ண நினைக்காத. வாயில மவுத் கேன்சர் வரும். நல்லா இருக்கிறவங்களுக்கே வருது இப்பெல்லாம், அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க பாரு, அப்படிப்பட்ட நண்பர்கள் வேணாம். உன்னை கண்டிப்பா ஒரு நாள் கொண்டு போய் அதுல நிறுத்துவாங்க. கோபமா இருக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கு இதை கேட்கிறப்போ டென்ஷனா இருக்கும், என்ன இவர் இப்படி பேசின்கிறாருன்னு. தீமையை விட்டு
விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடியது எங்க நாட்கள்ல, நாங்க வாலிபர்களா இருந்த நாட்கள்ல, இங்க இப்ப இருக்கிற மாதிரி கஞ்சாலாம் இல்ல, அப்பெல்லாம் பட்ட சாராயம் தான். ஆமாப்பா, எங்க மைன்ஸ் தொழில எல்லாம் கல்லு குச்சி செத்துட்டானுங்க. உங்களை மாதிரி இல்ல. வேலைல இருந்து வரவான், சுத்தமா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு டிம்மா போய் கல்லு குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு வந்து கறி குழம்பு சாப்பிட்டு பத்திரம். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதான். அடுத்த நாள் காலையில 5:45 கேஞ்சு ரெடி ஆயிட்டு 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவான். உங்களை மாதிரி வேலைங்கெல்லாம் பண்ணல. அதுனா இன்னானே எங்களுக்கு தெரியாது. என் வயசுல இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, என் வயசுல இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க. அவங்களுக்கு அதிகப்படியா சினிமாக்கு போனதுக்கே உதவாங்கன்னு நாங்க. நீங்க வீட்டுல இல்லாத, டிவில இல்லாத எதுல வச்சிட்டீங்க? இதுல பாத்துனுங்கிறீங்க. அதெல்லாம் இல்ல எங்க காலத்துல. எங்க தன்ராஜ் அம்மன் நீதி அம்மாங்கிறாங்களா, அவங்களும் எங்க அம்மாவும் சினிமாக்கு போனாங்க. என்ன சினிமாக்கு தெரியுமா? ஒரு தலை ராகத்துக்கு கூப்பிட்டு போனது எங்க அப்பா. வந்தாங்களா, ஃபர்ஸ்ட் போனாங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோக்கு போனாங்க, டிக்கெட் கிடைக்கல, மரியாதை வந்துடணும் இல்ல. அங்கேயே டவுன்ல சுத்திட்டு மசால் தோசை சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஷோ சினிமா பார்த்துன்னு வந்தாங்க. ராஜ்மான் ஒண்ணு இருந்துச்சு, எங்க பாட்டி பின்னால தென்னை தொடப்ப கட்ட பின்னால வச்சு நின்னுச்சு. வாங்க வாங்கடி வாங்கன்னு பின்னாலுக்கு இது தென்னந்தோடப்ப வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்க நீதி ஆண்டிக்கு தான் வந்துச்சு மொத்த ஷாட்டு. சினிமா காடி போவேன், இது காடி உன்னை தமிழ்நாட்டுல இருந்து கூட்டின்னு வந்து. எங்க அப்பா ஒன்னும் தெரியாத மாதிரி உள்ள போயிட்டார். நானும் தான். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவள் தான். எங்களுக்கு தெரிஞ்ச பாவம் எல்லாம் சினிமா, அவள் தான். எங்களுக்கு தெரிஞ்ச பாவம் எல்லாம் அவளை தான். உங்க டென்ட் இருக்கும், ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு முடிஞ்சதான் சினிமான்னு தெரியும் எங்களுக்கு. அந்த பாட்டு அப்படியே கரகரான்னு குரல்ல போட்டு போட்டு அந்த ரெக்கார்ட் தேஞ்சிட்டு இருக்கும். அந்த பாட்டு பாடுறப்ப வீட்டுல இருக்குது பாருங்க, தங்குறேன் நான்ன்றது 3:15 3:20 உள்ள போயிடுறது. எங்களுக்கு தெரிஞ்ச பாவம் எல்லாம் அவள் தான். தம்பி, நான் சொல்றது கேளு. கர்த்தருக்கு பயப்படுதலை உனக்கு போதிப்பேன், பொல்லாப்புக்கு உன் உதட காத்துக்கோ, தீமை பேச்சு பேசாத, தீமையை விட்டு விலகி நன்மை செய். அடுத்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் 15ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செய்திகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு. நீ நல்லவனா நடந்தா, நீ கூப்பிட்டா கர்த்தர் வந்து பதில் கொடுப்பார். நீ நீதிமானாய் நடந்தால், நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் வந்து பதில் கொடுப்பார். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் பதில் அளிப்பதில்லை. God will not answer evil people. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் அளிப்பதில்லை. நீதிமான்களின் வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். அடுத்து 16ஆம் வசனத்துல, தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு. யார் மூஞ்சினா நம்மளுக்கு விரோதமா இருந்தா பரவாயில்ல, கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமா இருக்க கூடாது. கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமா வந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை இந்த பூமியில இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனா நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார். நீதிமான்களின் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். எல்லா உபத்திரத்திற்கும் நீதிமானை விடுதலையாக்குகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பெருமை பேச்சை நம்ம விட்டு எடுத்து போட்டுட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அடுத்து நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் சொல்லுங்க அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஒரு நாள் ஓரண்ட்ல இருந்து எனக்கு போன் வருது, நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா, உங்க விசுவாசி எப்படி பேசின்னுக்கிறாங்க கேளு அப்படின்ட்டு. நம்ம விசுவாசி கெட்ட வார்த்தையில பேசின்னு போறத எனக்கு ஸ்பீக்கர்ல போட்டு காமிச்சிட்டாங்க. என்னது
நான் சொல்லமா? அது சின்ன ஐயா கருத்து, பெரிய ஐயா கருத்து இல்ல. நீ எப்படி அம்மா ஆண்டின்னு டிசைட் பண்ற? சரி, ஓகே. அங்க சண்டை இருக்குது. நீ பேசுற, எல்லாம் கேளுங்கம்மா விசுவாசிங்க. அவங்க மாட்டினாங்க, மாட்டாதவங்க எல்லாம் சின்ன உட்காந்துக்கிறீங்க. எல்லாரும் அவள் தான், யாரும் சலிச்சவங்க இல்லை, ரைட்டா? அவங்க பேசினாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அதை இது ஆன் பண்ணிட்டு அவங்க பேசுறத அப்படியே ரெக்கார்டிங் இல்ல, லைவா நான் காதுல கேட்டுனுக்கிறேன். அந்த அங்கன்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டு, என்ன கோயில் நடத்துற நீ, உங்க விசுவாசிங்க இப்படி பேசுறாங்க பாருன்னா, சோத்தராண்டவரு நீங்க வெளியும் சண்டைக்கு போயிருக்க மாட்டீங்க, அதே நேரத்துல வந்த சண்டைய என்னத்துக்கு பேசுனீங்களோ போட்டோம், நான் அதை நியாயம் தீக்கிறதுக்கு இல்ல. ஆனா என்ன சொல்றேன்னா, எனக்கும் அந்த சண்டைக்கும் என்ன சம்பந்தம்? அங்க ஏன் என்ன திட்டுறாங்க? புரியுதா? சம்பந்தமே இல்லாம நமக்கு துன்பம் வரும். தாவீது என்ன தப்பு பண்ணா? கோலியாத்துக்கிட்ட இருந்து சவுலையும் இஸ்ரவேலையும் காப்பாத்தினான். அது தப்பா? சொல்லுங்க, அது தப்பா இல்லையே. ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அடுத்து அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பிரதர் கேளுங்க பிரதர், எந்த பழக்கமும் இல்லாம வண்டி ஓட்டுன்னு போனாவே இப்ப ஆபத்தாகுது. அப்பப்போ வண்டியை போட்டு விழுந்துடுறோம். எலும்பெல்லாம் பாதுகாப்பாக்கணும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் பிரதர், அது வேணாம், அது வேணாம். அந்த தீய நண்பர்கள் வேணாம், அந்த பொல்லாப்பு வேணாம். எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் 21ஆம் வசனம், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள். 22 எல்லாம் சேர்ந்து வாசித்து முடிக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் இந்த சங்கீதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை மீட்டுக்கிறாராம். அப்பா நன்றி, சோத்திரம். உங்களுக்கு அவரை நம்புகிற ஒருத்தர் மேலையும் உங்களை குற்றப்படுத்த யாராலையும் முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப இந்த 34ஆம் சங்கீதத்துல தாவீது முதல்ல அவன் எப்படி கர்த்தர் தன்னை காப்பாற்றினான் என்பதை சொன்னான். அதை சொல்லி கர்த்தர் நல்லவர் என்பதை, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்தவர்களுக்கு, சிங்க குட்டிகள் தாய்ச்சி அடைந்து அவரை தேடுகிறவர்களுக்கோ, இப்படி சொல்லிட்டு பிள்ளைங்களே வந்து எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், போதிப்பேன். தீமையை விட்டு விலகி நன்மை, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் காத்துக்கால். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை அப்படின்னு சொன்னவன் கடைசியா தீமை செய்கிறவர்களை கர்த்தர் எப்படி தண்டிப்பார்னு சொல்லிட்டான். அது மேல ரொம்ப நம்ம கவனம் செலுத்த வேணாம். ஆனா கடைசி வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும், சும்மா நகைச்சுவைக்காக சொன்ன எனக்குன்னு, நமக்கு தான், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சர்வன்ஸ், கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தர் தமது ஊழியக்காரர் நம்ம எல்லாருடைய ஆத்துமாவையும் சொல்லுங்க மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருத்தர் மேலேயும் குற்றம் சுமராது. குற்றமற்றவர்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க முதல் வசனத்தை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே. இத சொல்லிக்கிட்டே போங்க வீட்டுக்கு போறப்போ. கர்த்தரை நான், அவர் துதி, and you will be all right. உனக்கு ஒரு குறையும்
ஏற்படாது. உன் ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மீட்டுக்குவார். உன் மேல குற்றம் சுமராது. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியில